செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ 39வது கேள்வியிலிருந்து ஒவ்வொரு கேள்வியும் நம்ம பார்ப்போம். பெண்கள் பகுதிக்கு தானே, பெண்கள் பகுதிக்கு 39வது கேள்வி இன்ஷா அல்லாஹ். 39வது கேள்வி பெண்கள் பகுதி. எந்த இரண்டை கொண்டு தன்னிடம் உதவி தேடும்படி அல்லாஹ் கூறுகிறான்? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். இந்த ரெண்டையும் வைத்து கொண்டு உதவி தேடியதாக குரானில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ ஏதாவது சம்பவங்களை சொல்ல முடியுமா? வழிபாட்டை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி உதவி பெற்றதாக ஏதாவது சம்பவங்கள்? சொல்லுங்க, அது கொஞ்சம் முழுசா சொல்லுங்க. சரி, இல்லை அது உள்ள நடந்த சம்பவம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொன்ன பதில் அதுக்கு தோதுவாக விளக்கமாக சொல்லிருங்கன்னு. அந்த குகைவாசிகள்னா அவங்க ஏன் அங்கே துவா செய்கிற இடத்துக்கு வந்தாங்க? சரி, இது ஒரு வகை சரியான. கேட்காதீங்க, உங்ககிட்ட ரெண்டு இருக்கணுங்கிறான்ல. ஒன்று தொழுகை, இன்னொன்று பொறுமை. இந்த தொழுகைன்னு அல்லாஹ் தொழுகை மட்டும் நாடுகிறானான்னு கேட்டால் தொழுகை மட்டும் இல்லை, தொழுகை பிரதானம். அதை தவிர்த்து மற்ற அமல்களையும் இதில் சேர்த்துக் கொள்ளும். சூரா மாயிதா என்ற 5வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, வபுத்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு துணை சாதனத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன ரப்பு பக்கத்தில் துணை சாதனம் அப்படின்னா, நீங்க அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறீங்கல்ல, தேடும் போது எதையாவது செஞ்சுட்டு தேடுங்க. எல்லாம் நான் உனக்காண்டி தொழுதிருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், உனக்காண்டி தர்மம் செய்தேன், உனக்காக இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், நீங்க தான் செய்து விட்டு அதை அல்லாஹ் கிட்ட முறையிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தேடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இதுதான் பிரார்த்தனை செய்வதில் முக்கியமான ஒரு காரியம். இதுக்கும் நேர்ச்சைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு காரியத்தை செஞ்சுட்டு ரப்பு கிட்ட உதவி தேடினால் அல்லாஹ் அதை விரும்புகிறான். நீ செஞ்சா நான் அந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட வியாபாரம் பேசுறோம்ல, இது இஸ்லாத்துல விரும்ப தகுந்த காரியம் கிடையாது. அதனால தான் நேர்ச்சையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மௌத்து வரைக்கும் நேர்ச்சை எங்கேயுமே செய்யல. ஏதாவது ஒரு சம்பவத்துல அல்லாஹ் நீ இதை தந்தே நான் அதை செய்யறேன் அப்படி செய்யறேன் ரசூலா நேர்ச்சை பண்ணல. ஆனா ரசூலா எல்லா நேரத்திலும் ஒரு நன்மையை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவார்கள். ஒரு தொழுகையை நிறைவேற்றுவார்கள் அல்லது நோன்பை நிறைவேற்றுவார்கள், ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை நிறைவேற்றுவார்கள். செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடிய ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள்ட்ட இருந்துச்சு. இதைத்தான் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களிடத்தில் பொறுமையும் இருக்க வேண்டும், இறை விருப்பத்திற்குரிய அந்த வணக்கமும் அதில் குறிப்பாக தொழுகையும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அதுக்கு ஒரு உதாரணமான சம்பவம் தான் குகையிலே மாட்டிக்கொண்ட ஒரு 3 நபர்கள், 3 இளைஞர்கள் குகையில மாட்டிக்கொள்கிறார்கள். அப்படி மாட்டிக்கொள்ளும் பொழுது அந்த பாறை உருண்டு வாசப்படியை அடைத்து விடுகிறது. இவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் என்று முடிவெடுக்கிறாங்க. அப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, வெறுமனே அல்லாஹ் காப்பாற்று அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம், அப்படி செய்யறதை இஸ்லாம் தடுக்கல. ஆனா அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி தேடும் போது ஏதாவது செய்த நம்ம வாழ்க்கையிலே செய்த ஒரு பெரிய நன்மை இருக்கும்ல, அந்த நன்மைக்கான கூலி ரப்பு கிட்ட தான் இருக்கு, மறுமையில தான் இருக்கு. நம்ம சொன்னதுனால அல்லாஹ் உலகத்திலே தந்துட்டான்லாம் கிடையாது. ஆனால் அதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை இஸ்லாம் வரவேற்கிறது, விரும்ப தகுந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்ப அந்த 3 பேரும் பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒருவர் சொல்கிறார், யா அல்லாஹ் எனக்கு தாய் தந்தைக்கு நான் பணிவிடை செய்வதற்கு நான் சில காரியங்களை செய்தேன், ஒரு பெரிய அளவில் பட்டியலிடுறார். இன்னொருவர் சொல்கிறார், விபச்சாரத்தினுடைய சூழ்நிலைக்கு பக்கத்தில் நான் போனேன், உனக்கு பயந்து தான் நான் விலகினேங்கிறார். இன்னொருவர் சொல்கிறார், என்னுடைய பணியாளராக இருந்தவருடைய ஊதியத்தை கொண்டு நான் பெரும் சொத்துக்களை எல்லாம் சேர்த்தேன், அவர் ஊதியத்தை கேட்டார், நான் ஊதியத்தை கொடுத்திருக்கலாம், அந்த மொத்த சொத்தையுமே நான் கொடுத்துட்டேன், உனக்காகத்தான் கொடுத்தேன் என்று தனது நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு உதவி தேடியதால் அல்லாஹ் நேரடியாக உதவி கொடுத்தான். இந்த வசனம் நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன தெரியுமா? ஏன் நமக்கு உதவி கிடைக்கல, வெறுமனே உதவி தேடுறோம். அதனால் ஒரு வழிபாட்டை செய்து ஒரு நன்மைக்குரிய காரியத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதை இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக வரவேற்கிறது. இந்த நோன்பு திறக்கிற நேரத்தில் சில பேர் துவா செய்வாங்க, அதெல்லாம் இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்க ஒரு காரியம். தொழுகை 5 வேளை தொழுகை முடிந்த பிறகு துவா செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஃபர்லான தொழுகையை முடித்துவிட்டு அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்து பிரார்த்தனை செய்கிறார்களோ அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான். ரசூலுல்லாஹ் செஞ்சதை எங்கேயும் ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டியதாக ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் 23 ஆண்டுகளும் தொழுது இருக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்க, நீங்கள் தொழுது முடித்து விட்டால் துவா செய்யுங்கள்.
அப்ப எந்த நன்மையான காரியம் குர்ஆன் ஓதுனா கூட துஆ செய்யுங்க, வேறு வேறு நன்மையான காரியத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு, யாருக்கு தொழுகையும் பொறுமையும் பாரமாக இருக்கும்? கரெக்டா அதுல வர்ற வார்த்தை காஷிஈன் அப்படின்னா உள்ளச்சம்ங்கிறது ஒரு அர்த்தமா இருந்தாலும் ஒரு இதை விட ஒரு தோதுவான ஒரு அர்த்தம் உண்டு. பெண்கள்ல பணிவு உள்ளம் கொண்டவர்கள். காஷின்னா உள்ளச்சம் தான், அந்த உள்ளச்சத்தின் வெளிப்பாடு தான் பணிவு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா அலா கபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். அதாவது தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். இது யாருக்கு பாரமாக இருக்கும் என்றால், பணிவோடு நடப்பவரை தவிர மற்றவர்களுக்கெல்லாம் தொழுகை பெரும் பாரம், பொறுமையும் பெரும் பாவம், ஒரு பெரும் பாரமாக அவர்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் வந்து பெருமை குணத்தோடு தலைக்கணத்தோடு உலகத்தில் வாழுகிறார்களோ, என்னால தான் முடியும், நான் நினைச்சா எதையும் செய்வேன், நான் இல்லைன்னா நீங்க கிடையாது என்ற இந்த தலைக்கணம் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, யாரிடத்தில் தலைக்கணம் இருக்கிறதோ அவர்களுக்கு வழிபாடு வராது. இப்ப என்கிட்ட வழிபாடு வரவே மாட்டேங்குது, நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஒருவேளை நம்ம தலைக்கணம் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். தலைக்கணம் உள்ளவர்கள்ட்ட பொறுமையும் வராது, தலைக்கணம் உள்ளவர்கள்ட்ட வழிபாடும் வராது. அப்ப பொறுமையும் வழிபாடும் வராதவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவியும் வராது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அப்ப அல்லாஹ் கிட்ட உதவி தேடணுமா, முதல்ல அந்த கர்வத்தை தூக்கி இறக்கி வச்சிடணும். கர்வமே இருக்கக்கூடாது. ரப்பிடத்தில் உதவி தேடும் போது எந்த மனநிலைக்கு வந்துடணும், நான் தான் குற்றவாளிங்கிற மனநிலைக்கு வரணும். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் அல்லாஹ் சிறை பிடிக்கிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு தவறும் செய்யாதவர். ஆனா கடைசி நேரத்தில் வந்து என்னன்னா, ஒரு வகையான சிந்தனையோடு அந்த மீன் வயிற்றுக்குள்ள நுழைகிறாங்க. அந்த சிந்தனை என்ன தெரியுமா, ரப்பின் மீது உள்ள கோபம் அல்ல, சமூகத்தின் மீது உண்டான கோபம். அது சமூகத்தின் மேல கோபப்பட்டு அல்லாஹ் ஏன் கோபப்படணும், அது உண்மையிலே கெட்ட சமூகமா தானே இருந்தாங்க, அவங்க மேல கோபப்படலாம்ல. அல்லாஹ் ஒரு சமூகத்துக்கு அருள் புரிந்த பிறகு அந்த சமூகத்தின் மீது கோபப்படக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தின் மீது கோபப்பட்டாங்க. ஒரு கூட்டம் வழிகேட்டை நோக்கி செல்கிறது. இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்யறாங்க, கேட்கல. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் அழிவை கொடுத்துருன்னு. அல்லாஹ்வும் அழிவை கொடுக்க வரான். கடைசி நேரத்தில் உள்ள மாறி அவர்கள் பிரார்த்தனை செய்து கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் பெரும் கருணையாளன். இதுக்கு முன்னாடி வேதனை கொண்டு வந்து எந்த சமூகத்திலிருந்து வேதனை திருப்பி எடுத்ததே கிடையாது, வரலாறு எப்படி கிடையாது. முதல்ல அந்த வரலாறு மாறியது யாருக்காக, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துக்கு நடந்துச்சு. வேதனையை கொண்டு வந்துட்டான். அதன் பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்னா, அந்த சமூகத்திடம் இருந்து வேதனையை அல்லாஹ் எடுத்து விட்டான் என்று நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான். அப்ப இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த சமூக மக்கள் மீது கோபம் கொண்டு போறாங்க. கடல் பயணத்தில் அல்லாஹ் மீன் வயிற்றில் சிறை வைக்கிறான். அப்போது அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினல் லாலிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநியாயக்காரன். ஒரு இறை தூதர் சொல்ற வார்த்தையை பாருங்க. இறை தூதர்கள் ஒரு காலத்திலும் தீமையான காரியத்தை செய்ய மாட்டாங்க, ஒரு காலத்திலும் தெரிந்தே கூட சிறிய தவறை கூட செய்ய மாட்டாங்க. தெரிந்தே கூட எதை செய்ய மாட்டாங்க, சிறிய தவறை இறை தூதர்கள் ஒரு காலம் செய்ய மாட்டாங்க. அப்ப செஞ்சாங்களே, தெரியாம செஞ்சுட்டாங்க. அதை பற்றிய விவரம் இல்லாமல், அது பற்றிய ஞானம் இல்லாமல் தவறு செய்வார்கள். அது இறை தூதர்கிட்ட வரும், அது மனிதர்கள் எல்லாத்தையுமே வரும். ஒரு விஷயத்தை பத்தின நாலேஜ் இல்லாம தப்பு வரும். ரசூலாவே எடுங்க, ஒரு பார்வை தெரியாத மனிதர் வந்து கடந்து போறாரு. ரசூலா சலாம் சொல்றாங்க, நபி அவர்கள் கடுகெடுத்து விட்டார்கள். ரசூலாட்ட அப்ப மைண்ட்ல இருந்த செட் என்ன தெரியுமா, நாம பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம், அந்த கூட்டம் இஸ்லாத்துக்கு வரும், இவன் வந்தாம்னா ஒரு குரூப்பே இஸ்லாத்துக்கு வரும், குறைஷிகள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தாவா களத்தில் இருக்கும் போது இந்த மனிதர் வந்து இடையூறு செய்யறாரு, இந்த மனிதனுடைய சலாத்தால் எந்திரிச்சு போயிருவானே, ரசூலா கடுகெடுத்தாங்க. அது பற்றிய ஒரு ஞானம் இல்லாதனால ஏற்பட்ட விளைவு அல்லாஹ் கண்டிக்கிறான். அப்ப நபிமார்கள்ட்ட தவறே வராது, சிறிய தவறும் வராது, பெரிய தவறும் வராது. என்ன தவறு வரும், ஒரு விஷயத்தை பத்தின நாலேஜ் இல்லை, நீங்க அங்க எல்லா மனுஷனும் தப்பு பண்ணுவான், நபிமார்களும் தப்பு செய்வாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் ஒரு தவறை செய்கிறார்கள். ஆனால் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ரப்பு கிட்ட உட்கார்ந்து நியாயம் பேசல. இப்லீஸ் அப்படி பண்ணான். இப்லீஸ் என்ன செய்தான், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நெருப்புன்னா. அங்க உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ் கிட்ட லாஜிக் வாதம்லாம் பேசக்கூடாது. கேட்கிறவன் யாருங்கிற அடிப்படையில் நம்ம பணிவு குணத்தை வெளிப்படுத்தணும். இப்லீஸ் இடத்துல அந்த பணிவு இல்லை, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த பணிவு இருக்கிறது. அப்ப அத்தகைய பணிவு உள்ளவர்கள் கேட்கிற பிரார்த்தனையை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்பான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். இது பணிவுடையவர்களை தவிர, உலச்சம் என்பது ஒரு நியாயமான வார்த்தையாக இருந்தாலும் அதை விட சரியான வார்த்தை பணிவு உள்ளம். நான் பெரிய ஆள் கிடையாது,
அல்லாஹ் நாடியவர்களை உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான். இந்த உலகத்தில் யாரை கொண்டு உயர்ந்தது தாழ்ந்தது கிடையாது. ரப்பை தவிர என்ற ஒரு மனநிலையில் பணிவு உள்ளத்தோடு இருந்தால் அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தனை ஏற்பான் என்பது இந்த வசனத்தினுடைய விளக்கமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி, மறுமை ஏன் அஞ்சப்பட வேண்டிய நாள்? மறுமை ஏன் அஞ்சப்பட வேண்டிய நாள்? அதுக்கு பல காரணம் நம்ம சொல்லலாம். நீங்க படிச்ச அந்த 75 வசனத்துல ஏதாவது காரணம் இருக்குதா? பெண்களுக்கு மறுமை அஞ்சப்பட வேண்டிய நாள் என்பதற்கு என்ன காரணம்? வேற வேற சரி சரி, ஒரு 4 காரணங்களை அல்லாஹ் ஒரு நாளை பற்றி பேசுகிறான். மறுமை நாளில் இந்த 4 காரணம் இருக்கும். இந்த 4 காரணத்தினால தான் நீ மறுமையை பயப்படணுங்கிறான். மறுமையை பயப்பட அல்லாஹ் பல காரணங்களை வேற வேற சூறாக்களில் வேறு வேறு இடங்கள்ல அல்லாஹ் விளக்கம் கொடுக்குறான். மறுமை நாளுங்கிறது நரகத்தை கொண்டு வந்து வைக்கிற நாள், பயந்துக்கங்கிறான். மறுமை நாளுங்கிறது நியாயமான தீர்ப்புகள் வழங்கப்படுகிற நாள், அதனால பயந்துக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மறுமை நாளுங்கிறது உனக்கு எதிராக மற்றவெல்லாம் மாறுகின்ற நாள், உன் மனைவி உன் பிள்ளை எல்லாம் மாறிடுவாங்க, பயந்துக்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி இருக்கக்கூடிய காரணங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு 4 காரணத்தை அல்லாஹ் சொல்றான். ஒத்தக்கு யௌமன், மக்களே ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா தஜிசி நஃப்சுன் அன் நஃப்சின் ஷையா, ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு எந்த பயனும் தர முடியாது. ஒரு குறைந்தபட்ச நன்மையை கூட செய்ய முடியாது. ஒரு சாட்சி சொல்ல முடியாது. ஒரு நல்ல விதமா உனக்கிட்ட பேச மாட்டான், ஒரு சலாம் சொல்ல மாட்டான், முகத்தை நல்ல முகையில வைத்து சிரித்து கொண்டு கூட இருக்க மாட்டான். எந்த ஆன்மாவும் பிற ஆன்மாவுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. நபிமார்களால் தன் சமூகத்திற்கு செய்ய முடியாது, நல்லவர்களால் கெட்டவர்களுக்கு செய்ய முடியாது, ஒரு குடும்ப உறுப்பினர் இன்னொரு குடும்ப உறுப்பினருக்கு உதவி செய்ய முடியாது. உதவி செய்ய அறவே வழியற்ற ஒரு நாள் அந்த மறுமை நாள். அந்த நாளை பயந்துக்கங்கிறான். இந்த உலகத்துல ஏதோ ஒரு குற்றத்தை செய்து ஒருவர் கோர்ட்டு போலீஸ் அலைஞ்சிட்டாரு, நீங்க எப்படியாவது ஒரு உதவியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு வழி உண்டு. ஒரு எம்எல்ஏ, ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சரை அல்லது வேற வேற வகையான காரியங்களை பயன்படுத்தி ஏதாவது வகையில இன்னொருவரை கொண்டு உதவி செய்ய வைக்க முடியும். மறுமை நாள் இந்த வேலையெல்லாம் நடக்காதுங்கிறான். இதான் மறுமை நாள் பயப்படுவதற்கு அதிகமான ஒரு காரணம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலா யுக்பலு மின்ஹு ஷஃபாஅத்துன், எந்த நபருடைய பரிந்துரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் இவர் நல்லவர் தான், நான் ஏத்துக்கிறதா இல்லப்பா நீ கிளம்புன்றோம். யார் பரிந்துரை செய்தாலும் சரி, அது நபிமார்களே செய்தாலும் சரி, யாருடைய பரிந்துரையும் ஏற்கப்படாத நாள் அந்த மறுமை நாள். இவர் நல்லவர், இவர் எனக்கு தெரிஞ்சவர், நான் பார்த்து பழகி இருக்கிறேன் அப்படின்னு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. உலகத்தில் என்ன ஒரு சில பள்ளியோ கல்லூரியோ வேலை வாய்ப்புக்கோ ஒரு நபர் ரெக்கமெண்ட் பண்றாரு, நீங்க ஏத்துக்க மாட்டான். அவரை விட பெரிய ஆள் ரெக்கமெண்ட் பண்ண ஏத்துக்குவான். ஒரு முக்கியமான ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், ஆளை கொண்டு சேர்க்கும் போது இல்லைங்க ரெக்கமெண்டுக்கு பெரிய செக்யூரிட்டி வேணும், எம்எல்ஏ எழுதி கொடுத்துட்டாரு, நீங்க உடனே அப்பீல் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு நோ அப்ஜெக்ஷன்ங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். ஆனால் அல்லாஹ் மறுமையில சொல்றான், நபிமார்களே வந்தாலும் சரி, வானவர்களே வந்தாலும் சரி, பரிந்துரைகள் அனைத்தும் நிராகரிக்கப்படக்கூடிய நாள் இந்த மறுமை நாள். இதில் என்ன கேள்வி வரும்னா, இல்லையே சிலருடைய பரிந்துரையில் ஏத்துக்கிறானே, ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வான். ஒரு சிலருடைய பரிந்துரைகள் மறுமை நாளில் ஏற்கப்படும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. அப்ப அந்த பரிந்துரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்கு பரிந்துரை செய்யணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ணுவான், யாரு பரிந்துரை செய்யணும் அப்படிங்கறதை அவன் தான் முடிவு பண்ணுவான். நபி எங்க வாங்க நீங்க பரிந்துரை செய்யலாம். யாருக்கெல்லாம் பண்ணலாம்? உங்க ஆப்பாக்கு பண்ணலாமா? பண்ண முடியாது. உங்க உம்மாவுக்கு பண்ணலாமா? பண்ண முடியாது. உங்க பெரியவாப்பாக்கு பண்ணலாமா? பண்ண முடியாது. நான் சொல்ற ஆள் கையை காட்டுற ஆளுக்கு நீங்க பரிந்துரை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, அதை தாண்டி வேற யாருக்கும் பண்ண முடியாது. அப்ப யாருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதும் அவன் தான் முடிவு செய்யணும், யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதை அவன் தான் முடிவு செய்யணும். அதை தவிர்த்து அந்த நாளில் பரிந்துரை செய்வதற்கு யாரும் கிடையாது. அதனால் அது அஞ்சப்பட தகுதி வாய்ந்த ஒரு நாள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான், வலா யூஹது மின்ஹா அத்ல், ஈட்டு தொகைகள் பெறப்படாது. நீ என்ன குற்றம் பண்ணியா 5 லட்சம் தா, இந்த வேலை நடக்காதங்க. இந்த கட்ட பஞ்சாயத்து இல்ல மறுமை நாள். நீ என்னப்பா பண்ண? நான் அவதூறு பேசிட்டேன், பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறா, ஒரு 20 லட்சத்தை தா, இந்த வேலை கிடையாது. அங்க ஈட்டு தொகையாக பொருளாதாரமோ பொருளோ நிலமோ உலக சொத்துக்களோ எதுவுமே பெறப்படாது என்ற நாள். ஏன்னா மறுமை இந்த உலகத்தை நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு தப்புன்னா அதுக்குன்னு பொருளாதாரம் வச்சிருக்கிறோம். முன்னாடி அதை நகைச்சுவையா சொல்லுவாங்க, பஞ்சாயத்துல 5000 ஃபைன் கட்ட முடியாது, நான் போன பஞ்சாயத்துல 5000 எக்ஸ்ட்ரா கட்டிட்டேன். எப்படி சொல்லுவான்? ஏன்னா பொருளாதாரம் இருக்கிறது.
அந்த பொருளாதாரத்தை வைத்து எப்படிப்பட்ட காரியத்தையும் ஈடுகட்ட முடியும் என்ற மனநிலை இன்னைக்கு உலகத்தில் உண்டு. என்ன காரியம் பண்ணலாம், கொலை பண்ணலாம், கொள்ளை அடிக்கலாம், எல்லா விதமான அநியாயத்தையும் செய்யலாம். என்கிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கு, அதை சரி கட்ட முடியும். ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு அப்பாவியை கொன்னுருவான், கொன்னுட்டு என்ன பண்ணுவான்னா ஒரு 5-10 கொடுத்து ஏமாற்றி போயிருவான். எல்லாமே பொருளாதாரத்தை கொண்டு சரி கட்ட முடியும் என்ற உலகம் இந்த உலகம். மறுமை நாளில் இதை கொண்டு வந்து இந்த பொருளாதாரத்தை வைத்து சரி கட்ட முடியும்னு நினைக்காத. அதுக்கு ரசூலுல்லாஹ் உதாரணத்துக்கு ஒரு செய்தியும் சொல்றாங்க. மறுமை நாளில் ஒரு அடியான், இணை வைத்த ஒரு அடியான், அந்த அடியானுக்கு அல்லாஹ் நரகத்தை காட்டுவான். நரகத்தை பார்த்துட்டு அதுல மிக குறைந்த தரத்தில் இருக்கிற தண்டனை, இதுக்கு கீழே நரக தண்டனைலாம் கிடையாது, அட்லீஸ்ட்ங்கிற வேதனை இது. இதுக்கு கீழே என்னது? நரகத்துக்கு வெளியே தான், நரகத்துக்குள்ள வேற வேதனை கிடையாது. அது என்ன வேதனை? நரகத்தில் நெருப்பாலான செருப்பை தூக்கி அல்ல போட்டுருவான். ஒரு அறிவிப்புல செருப்பு என்று வருது, ஒரு அறிவிப்புல நெருப்பு கங்கு என்று வருது. அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த அடியாரினுடைய நெருப்பு அந்த உள்ளங்காலில் தூக்கி வச்சிருவானா. அது உஷ்ணம் அவருடைய கால் வழியாக உள்ள ஏறி தொடையை தாண்டி, இடுப்பை தாண்டி, வயிற்றை, நெஞ்சை தாண்டி தலையில் சென்று மூளையை கொதிக்க வைத்து வெடிக்க வைத்து விடும். கொடூரமான தண்டனை, அது சாதாரண தண்டனை கிடையாது. அப்படி ஒரு தண்டனையை அந்த அடியானுக்கு அல்லாஹ் தருவதாக மறுமையினால சொல்லிட்டு, இந்த தண்டனையில் இருந்து, இது நரகத்தில் பெரிய தண்டனை கிடையாது, 1000 ஸ்டேஜ் தாண்டின தண்டனைலாம் கிடையாது. இதான் இருக்கல அட்லீஸ்ட் தண்டனை. அதாவது அந்த உலகத்தை சொல்லுவாங்க, நீல் டவுன் போடுங்குவாங்க, இல்லை எந்திரிச்சு நில்லும்பாங்க, இல்லை கண்டிச்சு விட்டுருவாங்க, வார்னிங் பண்ணுவாங்க. அது மாதிரி அல்லாஹ் நரகத்தில் வச்சிருக்கிற தண்டனை இது. இந்த தண்டனை அந்த அடியான்ட்டு அல்லாஹ் கேட்டுட்டு சொல்லுவான், உலகம் முழுக்க உனக்கு தங்கம் இருக்கு என்று வைத்துக்கொள். அந்த தங்கத்துக்கு எங்க போக நீ நினைக்காத, நானே தரேன் கூட வச்சுக்க. உலகம் முழுக்க அந்த முழு உருண்டை இருக்குல்ல, அந்த உருண்டை நிறைய தங்கத்தை நான் தரம்பா உனக்கு, நீ வச்சுக்க. அந்த தங்கத்தை என்னிடத்தில் ஈட்டு தொகையாக கொடுத்து இந்த நரக தண்டனையில் இருந்து தப்பிப்பதற்கு நீ முனைவாயா அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து கேட்கிறான். ஒரு பொட்டு தங்கத்துக்கு நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தங்க ரேட்டு 100 ரூபாய் ஏறிட்டுனா இவனுக்கு நெஞ்சு படபடப்பு வந்துடுது. உலகத்தில் தங்கத்தை வைத்து தான் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுது. அல்லாஹ் என்ன சொல்றான், 1 கிலோ தங்கம் 1 டன் தங்கம் சொல்லல, முழு உலகம் தங்கம் நான் தரேன்னு வச்சுக்க. அதை என்கிட்ட நீ பிணை தொகையாக கொடுத்து, ஃபைனா பெனால்ட்டியா கொடுத்து இந்த நரகத்தின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு நீ முயற்சி செய்வியா அப்படின்னு அல்லாஹ் கேட்கறான். அப்ப அந்த அடியார் சொல்றாரு, அல்லாஹ் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தால் நடக்குமான்னு தெரியல, அந்த தங்கத்தையும் நீ கொடுத்து அதை வாங்குறதுக்கு நீ ரெடியாகவும் இருந்துட்ட அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த வாய்ப்பை செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட அந்த அடியான் பேசுறான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் அதை கேட்கலையேன்றுவோம். நான் அதையா கேட்டேன்? தங்கத்தை ஈட்டு தொகையாக கொடுக்கறத நான் கேட்டேன்? நான் கேட்டது ஈமானத்தனப்பா கேட்டேன் என்று மறுமை நாளில் அந்த அடியானுக்கு பதிலளிக்கப்பட்டு அவனுக்கு நரகம் கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள். ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. மறுமை நாளில் ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாக்கு உதவி செய்ய முடியாது. மறுமை நாளில் எந்த பரிந்துரை ஏற்கப்படாது, எந்த ஈட்டுத்தொகை பெறப்படாது. 4வதாக அல்லாஹ் சொல்கிறான், ஒலாஹும் யுன்சரூன், அவர்களுக்கு எந்த உதவியும் வராது, எந்த வழியிலும் வராது. இப்படியாவது ஒரு உதவியை போய் ஒருத்தண்ட சேர்த்த முடியுமா? சேர்க்கவே முடியாது. உங்கள் தாய், உங்கள் தந்தை, உங்கள் குடும்பத்தவர்கள், நீங்கள் உலகத்தில் வாழ்கிற அத்தனை மனிதர்கள் நாளை மறுமை நாளில் நிற்கும் போது அவனை காப்பாற்ற அவனை தவிர எதுவும் கிடையாது. இன்னொருத்த ஹெல்ப் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கையில மட்டும் மௌத்தாயிராது. இன்றைக்கு வாழக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அவங்களுடைய தவறுக்கான அடித்தளம் காரணம் என்ன தெரியுமா? எப்படியும் நம்மளை காப்பாற்ற ஒரு அவுலியா, ஒரு மகான், ஒரு மார்க்கறிஞர், ஒரு உலமா அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் யாராவது வந்துருவாங்கங்கிற அந்த மிதப்பு தான் முஸ்லிமை வட்டி வாங்க வைக்குது, விபச்சாரம் செய்ய வைக்குது, மது அருந்த வைக்குது, பல தீமைகளை செய்ய வைக்குது. இந்த வசனத்தினுடைய ஆழமான கருத்தை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான், நீங்க என்ன காப்பாற்ற என்ன தவிர முடியாது, நான் தான் என்ன காப்பாத்திக்கணும். நான் காப்பாத்தின என்ன செய்ய முடியும்? நான் நன்மை செஞ்சா உண்டு, தீமையை விட்டா உண்டு. இதை தாண்டி என்ன காப்பாற்ற உலகத்துல யாரும் வரமாட்டாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலும் வர மாட்டார்கள். இதுதான் உண்மை. நாம எப்படி முடிவுக்கு வரணும்? ரசூல்லா நமக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க, நாம தான் காப்பாற்றணும். இந்த மனநிலையில தான் நம்ம இருக்கணும். மறுமை நாள்ல ஒருவேளை நம்ம நரகம் செல்கிற சூழ்நிலை இறைவனுடைய கருணையால ரசூல்லா பரிந்துரை செய்யக்கூடிய கூட்டத்தை நாம ஒருத்தர் வந்துட்டோம் நீங்க, அது அல்லாஹ்வுடைய பெரிய கருணை, அதெல்லாம் மாற்றம் கிடையாது. ரசூல்லா பரிந்துரை செய்யறாங்க அப்படின்னா நம்ம சொர்க்கம் பெறுவோம். அந்த கூட்டத்தில் நம்ம இருப்போமா அப்படின்னு தெரியாது, அது அவன் நாட்டத்தில் இருக்கு. நாம என்ன செய்யணும்? என்னை காப்பாற்ற என் அமல் மட்டும்தான் வரும், வேறு யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்ற மனநிலையில நாம இந்த துன்யாவில் வாழ வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அடுத்ததாக 42வது கேள்வி, ஃபிரௌன் கூட்டத்தார் பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த மோசமான வேதனை என்ன? கையை தூக்குங்க, சொல்லுங்க. சரி, எதனால இந்த தண்டனை அவன் கொடுத்தான்?
சரி, இதை விட தெளிவா ஆண் பிள்ளைகளை ஃபிரௌனுடைய கூட்டத்தார் கொன்றதுதான் கொடுமையான தண்டனை, வேதனை அப்படின்னு சொன்னாங்க. எதனால ஆண் பிள்ளைகளை ஃபிரௌன் கொன்றான்? பெண்கள்ல இருந்து புரியல. சரி சரி, இல்லை அதாவது நான் ஒரு செய்தி மட்டும் முடிச்சுக்கிறேன். மொத்த கூட்டத்தில் உள்ள ஆம்பளை பிள்ளைய அவன் கொல்லலை. அப்படி கொண்டுட்டான்னா ஒரு 50 வருஷத்துல அந்த கூட்டத்தில் பொம்பளை மட்டும் தான் இருப்பா, வேற யாருமே இருக்க முடியாது. இல்லை அப்ப கட்டுறதுக்கு வெளியூர்ல இருந்து ஆண்கள் வரணுங்கிற சூழ்நிலை வரும். மொத்த கூட்டத்துக்கு அவன் அந்த தண்டனை கொடுக்கல. பனி இஸ்ரவேலரில் ஒரு சாராரை மட்டும் தனியா பிரிச்சு அவர்களை கீழ் ஜாதியை போன்று காட்டி அந்த கூட்டத்தில் உள்ள ஆண் பிள்ளைகளை மட்டும் கொன்னான். அது ஏன்? சரி, சரி, இல்லை இப்படி ஒரு செய்தி பரவுது. ஆனால் இதுக்கு ஆதாரம் கிடையாது. ஃபிரௌன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவுல என்னன்னா, இதே கூட்டத்திலிருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து இவன் ஆட்சிக்கு எதிராக நிற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனவு. அதுக்கு அவன் விளக்கம் கேட்கிறான். கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், ஆமா இந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு ஆம்பளை பிள்ளை வரப்போகுது, உன் ஆட்சிக்கே ஆபத்து, அப்பத்திலிருந்து அவன் ஆம்பளை பிள்ளைய கொள்ள ஆரம்பிச்சான் அப்படின்னு. இது இப்படி ஒரு செய்தி பரவுது. குர்ஆன் ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் கிடையாது. நமக்கு ஆதாரம் இல்லாத ஒரு செய்தியும் எடுக்க முடியாது. இல்லை கண்ணதில் பார்த்தா அதுக்கு ஆதாரம் தேவையில்லை. என்றைக்கும் நடந்தது, 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அல்லாஹ் ரசூல் சொல்லாம அதுக்கு ஆதாரம் இல்லை. அவங்க சொல்லலைன்னா அது ஆதாரமான செய்தி கிடையாதுங்கிறத நம்ம முடிவுக்கு வந்துடணும். இதை தாண்டி கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மூத்த பிள்ளைய ஆம்பளை பிள்ளையா இருந்தா மட்டும் தான் கொள்ளுவான் அப்படின்னு. ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே கொன்றுவான். இல்லை அப்படி வச்சிருந்தா மூசா நபியை கொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை மூசா நபி 2வது பிள்ளை இல்லை, பிள்ளை அக்கா இல்லை. லாத்தா தானே மூசா நபிக்கு முதல்ல பிறந்துச்சு. முதல்ல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அக்கா, கூட பிறந்த அக்கா உண்டு. சரி சரி சரி, அப்படியே ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாமை மறைப்பதன் வாயிலாக அதுக்கடுத்து ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மறைச்சு தானே ஆகணும். இப்படி அந்த அல்லாஹ் அப்படி சொல்லி தரல. அதாவது முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவங்க கொல்லுவான் அப்படின்னா, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து மறைச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அடுத்து பிறக்கிறத முதல் பிள்ளைய தான் கணக்கு வைப்பான், அது 2வது பிள்ளைய கணக்கு வைப்பான், அதையும் தான் கொல்ல வருவான். அல்லாஹ் அப்படி சொல்லி தரல. ஆண் பிள்ளை பிறந்தாலே, அது முதல் பிள்ளையா இருக்கட்டும் கடைசி பிள்ளையா இருக்கட்டும், ஆண் பிள்ளை பிறந்தாலே கொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய சட்டம். என்ன காரணம் அப்படின்னா, ஆண் பிள்ளைகளால் கிளர்ச்சி செய்வார்கள், கலகத்தை உண்டு பண்ணுவார்கள். ஒரு கூட்டத்தை அடக்கி நொறுக்கிக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப நெருக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தன் எந்திரிச்சு மேல வந்துட்டானுங்களேன், வரவன் ஒருத்தனா தான் இருப்பான், ஒருத்தியா இருக்க மாட்டான். என்ன காரணம்னா, பல வகையில பலகீனம் கொண்டவள் பெண், எந்திரிச்சு புரட்சியெல்லாம் செய்ய முடியாது. அதனால தான் நபிமார்களாக எந்த ஒரு இடத்திலும் அல்ல பெண்களை நபியாக்கல, ஆண்களைத்தான் நல்ல நபியாக்கி இருக்கிறான். அப்ப அவனுக்கு சரியான ஞானம் எதுல இருக்குது? பொம்பளைய விட்டுறதுனால நமக்கு எந்த பாதிப்பு வரப்போறது இல்லை. இவன் ஒருத்தி இல்ல, லட்சம் பேர் சேர்ந்தாலும் சரி நம்ம ஆட்சிக்கு எதிராக பாதிப்பு தர முடியாது. ஆனா ஒரு ஆண் எந்திரிச்சிட்டான்னா பெரிய பிரச்சனை வரும். நீங்க சமூகத்தை நிறைய பேர் பார்க்கலாம். இப்ப கீழ் ஜாதி மேல் ஜாதி அப்படிங்கிற மாதிரி உடக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரியார்னு ஒருத்தர் வந்தார், ஒரு சிந்தனையை தூண்டி விட்டார். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்த கல்வி அறிவு அதிகமாவதற்கு அவர் ஒரு காரணம், அதில் மறுக்க முடியாது. அதே மாதிரி தலித்து மக்கள் எல்லாம் ஒடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் அண்ணல் அம்பேத்கர்னு ஒருத்தர் புரட்சியில கிளம்புறாரு, கல்வி மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு உருவாக்குறாரு. அதனுடைய விளைவு அந்த சமூக மக்கள் எத்தனையோ பட்டதாரிகள் வெளியே வராங்க. இந்த ஞானம் யார்கிட்ட இருக்குன்னா ஃபிரௌன்ட்ட இருக்கு. நம்ம ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். எதுக்கு அடிமைப்படுத்துறோம்? சம்பளம் கூட கொடுக்கணும், அவன் வேலை செய்ய மாட்டான். இவனை அடிமையாக்கிட்டோம்னா, கொடுமைப்படுத்தி அடிமை பண்ணிட்டோம் அப்படின்னா, இவனால் செய்ய முடியாத காரியத்தில் அந்த கூட்டத்தை வச்சு செஞ்சிடலாம். இதனால அடிமைப்படுத்தி வைக்கிறான். அடிமைப்படுத்தி வைக்கிற மக்கள் 1 வருஷம் இருப்பான், 2 வருஷம் இருப்பான். திடீர்னு ஒருத்தன் என்ன வீறு கொண்டு எழுந்துட்டான், இங்க கூட்டத்தை திசை திருப்பிடுவான், நமக்கு எதிராக மாத்திடுவான். அதனால் இந்த கூட்டம், நான் எதை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறேனோ அந்த கூட்டத்தில் இன்னும் ஆம்பளை பிள்ளை பெறக்கூடாது, பிறந்தா கொன்னுருவேன் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு அந்த கூட்டத்தையே ஆண் வாரிசுகள் இல்லாத, அது முதல் ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி கடைசி ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, இறை தூதர் வருவார்லாம் அவனுக்கு ஞானமே கிடையாது. ஒருத்தர் வந்துருவார், இறை தூதர் வருவாரு, நம்ம ஆட்சிக்கே வெட்டு வைப்பாரு. அவன் இறை தூதர்ங்கிற அந்த கலாச்சாரத்தை ஏத்துக்கலையே, அதை ஏத்துக்கிட்டாலே இறை தூதர் ஒருத்தர் வருவார் பயப்படுவான். அவன் வந்த உடனே மூசா நபிட்ட கேட்கிறான், உங்கள் இறைவன் யாருன்னு கேட்கிறான். உன்னை என்னை எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ்,
இதுக்கு முன்னாடி என் முன்னோர்களுக்கு இந்த மாதிரி கருத்து வரலையேங்கிறோம். இதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்து என்கிட்ட சொல்றீங்க, என் முன்னோர்கள் இப்படி ஒரு தூதரையோ இப்படி ஒரு வேதத்தையோ இப்படிப்பட்ட கடவுளை கேள்விப்படலையே, அவங்க நிலைமை என்னன்னு ஃபிரௌன் கேட்கிறான். அவங்க நிலைமை அல்லாஹ் தான் அறிவான் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ இறை தூதர் வருவாருன்னு அவன் பயப்படல, இந்த கனவுக்கு விளக்கம் கேட்டது அப்படிலாம் கிடையாது. அவன் கரெக்டா, அதாவது ஒரு நிர்வாக தத்துவத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறான். அதுல அவன் டேலண்டான ஆள். நம்ம ஒரு கூட்டத்தை அடிமைப்படுத்தி வைக்கிறோம், ஸ்லேவ்ஸ் ஆக்கியாச்சு. இவன் நமக்கு அடிமை சேவகம் பண்ணுவான். நாளைக்கு உன் கூட்டத்தை ஒரு புள்ள பிறந்து அவன் வெறிய ஏத்தி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து பல மக்களை திசை திருப்பி விட்டான்னு, அது நம்ம ஆட்சிக்கு பெரிய பாதிப்பு வந்துடும் என்பதை உணர்ந்து ஆண் பிள்ளைகளை கொள்ள வேண்டும் என்ற கட்டளை இடுகிறான் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொள்ள முடியுது. மற்றபடி கனவுக்கு விளக்கம் கேட்டான் என்றோ கனவு கண்டான் என்றோ புது இறை தூதர் வருவாருன்னு அவனுக்கு அதை பத்தின கவலையே கிடையாது, அதை பத்தின சிந்தனையும் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அந்த தத்துவத்தையும் அவன் ஏத்துக்கல. ஏத்துக்காததுக்கு என்ன பிரச்சனை? உதாரணத்துக்கு வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து ஒருத்தர் உருட்டி போடுறாரு, இது குங்குமம் மஞ்சள் சந்தனம் அது இதுன்னு பூசி வெளியே உருட்டி போடுறாரு. நீங்க இதை தாண்டினா உனக்கு மவுத்து வந்துடும் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்காதவனுக்கு அதை பத்தி கவலையா? நான் தான் நம்பவே இல்லையே. உன் மந்திரத்தையும் ஏத்துக்கல, உன் எலுமிச்சை பழத்தையும் ஏத்துக்கல, இதனால மந்திர சக்தி நடக்குங்கிறது ஏத்துக்கல. அப்ப நார்த்திகன் அதுக்கு பயப்பட மாட்டான். இந்த கொள்கை ஏத்துக்காத எவனுமே அதுக்கு பயப்பட மாட்டான். உண்மை தானே? அப்ப அது மாதிரிதான் ஃபிரௌன் இருக்கிறான். இறை தூதர்ங்கிற அந்த கலாச்சாரத்தை அவன் ஏத்துக்கல. இன்னொருத்தர் இறை தூதரா வந்துருவாருன்னு அவனுக்கு பயம்லாம் கிடையாது. அடுத்த கேள்வி, இன்ஷா அல்லாஹ் இறுதி கேள்வியா நம்ம வைத்துக் கொள்வோம். பெண்களுக்கு எதுவரை உங்களை நம்பவே மாட்டோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்கள் சமூக மக்கள் கூறினார்கள். நீங்கள் காட்டாத வரைன்னு வருதா? நேரில் பார்க்கும் வரை, காட்டாத வரைங்கிறதுக்கு வேறுபாடு, பார்க்கும் வரைங்கிறது வேற. அதாவது யா மூசா லன் நுக்மின லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், மூசாவே உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம் அல்லாவை நாங்கள் நேரில் பார்க்கிற வரை. நீங்க தான் கூட்டு வந்து காட்டணும் கிடையாது, அவனா வரட்டுமே. ஒண்ணு நீங்க கூட்டு வந்தாலும் சரி, அல்ல அவனா வந்தாலும் சரி, அல்லாவை கண் கூட பார்க்கணும். கண்ணால பார்த்து தான் நாங்கள் நம்புவோம். நீங்க அல்லாஹ் வச்சுதான் வழிகாட்டுறீங்களா அல்லது உங்களுக்கு வேற யாரும் உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அல்லாஹ் தான் வழிகாட்டுறாங்க, அந்த கடவுளை எங்களுக்கு கண்ணு முன்னாடி காட்டுங்க, கண்ணால பார்த்தா மட்டும் தான் கடவுள்னு ஏற்போம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூக மக்கள் பனி இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், உடனடியாக ஒரு பெரும் இடி முழக்கம் அவர்களை தாக்கியது, அவர்கள் மூர்ச்சித்து விழுந்து விட்டார்கள். மௌத்தாக்கிட்டான்ல. மௌத்தானது அப்படின்னா இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் இந்த மரணத்தை ரெண்டு வகையில பேசுது. எந்திக்கவே முடியாதுங்கிறது ஒரு மௌத்து தான். ரூஹு உடலை விட்டு பிரியுது இல்ல, மலக்குள் மௌத்தெல்லாம் பார்க்கறது, அதுவும் மௌத்து தான். உண்மையான மௌத்துங்கிறது மலக்குள் மௌத்தை பார்க்கறது மட்டும் தான் உண்மையான மௌத்து. அந்த இடத்துக்கு போனவன் திரும்பி வர முடியாது. அது நபிமார்களாக இருந்தாலும் நல்லோர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ரூஹு உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சு, மலக்குமார்களை பார்த்தாச்சு அப்படின்னா திரும்பி மீண்டும் உள்ள என்ட்ரி கிடையாது. யாருக்கும் அல்ல தரமாட்டான். இது அல்லாஹ்வுடைய ஒரு ரூல். சிலருடைய மௌத்து இருக்கு தெரியுமா, மூர்ச்சித்தல விழ வைப்பான். அவன் உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, மூளைச்சாவு ஏற்பட்ட மாதிரி, ஏறத்தாழ கோமா ஸ்டேஜுக்கு போன மாதிரி மையமா கிடப்பான். அல்லாஹ் நாடுகின்ற வரைக்கும் உடம்புக்குள்ள உயிர் மட்டும் ஒட்டிக்கிட்டு கிடக்கும். அவனால எந்திக்க முடியாது, பேச முடியாது, சிரிக்க முடியாது, நடக்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஒரு நிலையில மூசா நபியினுடைய சமூக மக்களை கடவுளை கண்ணு முன்னாடி காட்டினாதான் நம்புவோன்னு சொன்னதனால இடி முழக்கம் தாக்கி அவர்கள் மூர்ச்சித்து விழுந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பிறகு அவர்கள் நன்றி செலுத்தணுங்கிறதுக்காண்டி மீண்டும் அவர்களை மன்னித்து உலகத்துல வாழ வைத்தான். சரி, எதுக்கு அல்லாஹ் தண்டிக்கணும்? கண்ணுல காட்டுன்னு சொன்னது தப்பு இருக்குதா? அல்லாவை காட்டுன்னு தானே கேட்டாங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் கண்ணால பார்த்தாதான் நம்புவோங்கிற அந்த தத்துவம் இருக்குல்ல, மோசமான வார்த்தை இது. கண்ணால பார்த்தாதான் நம்புவோம் அப்படின்னா உனக்கு எதுக்கு நான் 6 அறிவு கொடுக்கணும்? நீயும் ஆடு மாடு குரங்கு பண்ணி மாதிரி சுத்த விட்டுருப்பான இல்லையா 5 அறிவுல? 6 அறிவுன்னு உனக்கு ஏன் தரணும்? எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை கொடுக்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒரு விஷயத்தை வந்து கூடுதலா ஒரு பொருளுக்கு நம்ம கொடுக்குறோங்க, அதை கொடுத்தும் யூஸ் இல்லைன்னா அந்த பொருளை நான் ஏன் கொடுக்கணும்? என்ன காரணம்? அவசியம் இல்லை. 12 வரைக்கும் ஒரு பிள்ளை படிச்சிருக்குது, காலேஜ் படிக்க வைக்கிற 3 வருஷம் படிச்சு வேஸ்ட் அப்படின்னா 3 வருஷம் தண்டத்துக்கு ஒன்று படிக்க வைக்க வேண்டியது இல்லை. நீ 12 முடிச்சதோட வீட்டில் உட்காந்துருக்கலாமே. 3 வருஷம் படிச்ச, என்ன படிச்சேன்னு தெரியலன்னா எதுக்கு நீ படிக்கணும்? அதான் நியாயம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், கடவுளை கண்ணால தான் பார்த்து நம்புவானா? கடவுளை கண்ணால தான் பார்த்து நம்பணும் அப்படிலாம் கிடையாது. கண்ணால பார்த்து நம்பலாம், கண்ணால பார்க்காமலும் கடவுளை நம்ப முடியும். நான் கண்ணால தான் பார்த்து நம்புவேன் அப்படின்னா உனக்கு எதுக்குடா அறிவு? நான் எதுக்கு உனக்கு 6 அறிவு கொடுக்கணும்? அதனால் கோபப்பட்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை மூர்ச்சித்து விழ வைத்தான் என்பதை பார்க்க முடிகிறது. ஆசையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கூட அல்லாஹ்க்கு இதுல பிடிக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தூர்சினியா மலையில நிற்கும் போது இறைவனுடைய குரலை நேரடியாக கேட்கிறாங்க. அல்லாஹ் உன்னை எனக்கு காட்டுன்னு கேட்கிறாங்க. அந்த சமூக மக்கள் அதை தான் கேட்டாங்க, இவரும் அதை தான் கேட்கிறாங்க.
ஆனா அவங்க கேட்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் ஈமான் கொல்லணும்னாலே நீ வந்தாதான் கொள்ளுவேன். மூசா நபி அப்படிலாம் சொல்லல. நீ உன்னை காட்டினா தான் நான் உன்னை நம்புவேன் அப்படியே சொன்னாங்க. நீ உன்னை காட்டினாலும் காட்டலைனாலும் நீ தான் எனக்கு அல்லாஹ், நான் உன்னை நம்ப போறேன், மறுக்க போறதுலாம் கிடையாது. பார்க்கணும்னு ஒரு ஆசை, உன்னை பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, உன்னை நீ காட்டேன். உண்மையில அந்த ஆசை எல்லா ஈமான் கொண்டவர்கள் உள்ளத்திலும் இருக்கும். அதை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது இஸ்லாம் சொல்லுது. அந்த ஆசை என்ன பண்ணக்கூடாது? துன்யாலே கேட்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட ஆகிரத்துல காட்டுன்னு சொல்லலாம், சொர்க்கத்துல காட்டுன்னு சொல்லலாம், அது வேற. துன்யாலே காட்டு அப்படின்னா நான் பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை அல்லாஹ் கிட்ட எடுத்துக்க கூடாது. ஷிர்க் வச்சவனுக்கு நரகம் முடிவு பண்ணிட்டான், இவரை மட்டும் விட்டுறேன், இந்த கோரிக்கை வைக்க கூடாது. குஃபாருக்கு நரகம் நல்லா முடிவு பண்ணிட்டான், இவரை மட்டும் விட்டுறேன், அல்லாட்ட வைக்க கூடாது. அதனால தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபி கண்டிக்கிறேன், என்ன உங்க அப்பா மட்டும் விட்டுருங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கண்டிக்கிறான், என்ன உங்க பெரியப்பாக்கு மட்டும் பிரார்த்தனை செய்றீங்க. இது இறைவனுக்கு பிடிக்காது. நான் ஒரு காரியத்துல முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுல வந்துகிட்டு நபியாகவே இருந்தாலும் சரி மாத்துன்னு நீ சொல்லக்கூடாது. நானா நினைச்ச மாத்துவேன், நான் நினைக்கிறேன்னா மாத்தவும் மாட்டேன், இப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் உருவத்தை யாருக்கும் எவருக்கும் எந்த நேரத்தில் காட்டக்கூடாதுங்கிறது இறைவனுடைய ஏற்பாடு. உன்னை எனக்கு காட்டேன்னு மூசா நபி கேட்டது தப்புங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கு தான் புரிய வைக்கிறான். என்ன உங்களால பார்க்க முடியாது, மலையிலுக்கு நான் காட்சி தரேன், அந்த மலை அதனுடைய இடத்துல இருந்தா நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். மலை அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தமா? மூசாவால பார்க்க முடியும்னு அர்த்தமா? பார்க்க முடியாதுங்கிறத உணர்த்துறதுக்கு அல்லாஹ் உணர்த்துறா. மூசா நபி உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ் உன் இடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், தெரியாம பண்ணிட்டேன், இனிமே நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேன். துன்யாவில் அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுங்கிறது மௌத்தை எதிர்பார்த்து ரப்புடைய வேதனை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்பதை ஆசைக்காக பார்க்கணும்னு ஆசைப்பட்ட மூசா நபிக்கு அல்லாஹ் உணர்த்தணும். அப்ப கடவுளை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு. கடவுள் கண்ணு முன்னாடி வருவாரு, நான் கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்றது மாபெரிய ஃப்ராடுத்தனங்கிறது இந்த ஒரு வசனத்திலிருந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர் கேள்விகளை வரக்கூடிய சனிக்கிழமை நாம் தெரிந்து கொள்வோம். நாளைய தினத்தில் நிகழ்ச்சி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எந்த நிகழ்ச்சியும் இல்லை, மகரிப் இஷா தொழுகை தான் நடைபெறும். வரக்கூடிய வாரம் வெள்ளிக்கிழமை மகரிப் தொழுகையிலிருந்து மீண்டும் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறும். இந்த பெண்கள் பயான் நம்ம நினைவுபடுத்துகிறோம், மறுபடியும் நினைவுபடுத்துகிறோம். பெண்கள் பயான் உங்கள் வீடுகளில் மற்ற பகுதிக்கெல்லாம் ஏகத்துவம் போகலை. இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் மட்டும் தான் நிறைய மக்கள் வீட்டில் தௌஹீதுகள் உண்டு, ரோட்டுக்கு அந்த பக்கம் நிறைய வீடுகளில் தௌஹீது கிடையாது. ஆனால் அங்கேருந்து வராங்க. அப்படிப்பட்ட சகோதரிகள் உங்கள் வீடுகளில் பெண்கள் பயான் வைக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். இப்போ அதாவது அசரில் இருந்து மகரிப்புக்குள்ளே அந்த நேரம் இங்கே தாயிக்கள் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாக நிர்வாகத்தை நீங்கள் அணுகினால் நம்ம அதுக்கான தாயிக்களை ஏற்பாடு செய்து தருவோம். நீங்கள் நிகழ்ச்சியை நடத்தி உங்களுடைய ரொம்ப லைனில் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆட்களை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த பந்தங்களை கூப்பிடுங்க. 4 பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பயானுக்கு 40 பேர் அவசியமா? 4 பேரும் போதும். அந்த 4 பேர் தான் வளரும். 4 40 ஆகும், 40 400 ஆகும். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. இப்போ குறைந்த கூட்டமாக இருந்தாலும் சரி இந்த பெண்கள் பயானுக்கு கொஞ்சம் அதிகமான முயற்சி செய்யுங்க. அல்லாஹ்வுடைய உதவியால் இதன் வாயிலாக பல தெருக்களுக்கு இந்த ஏகத்துவத்தினுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.